வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் ஐபிசி பாஸ்கரன் தயாரிப்பில் மில்லர்ன்னு சொல்லி ஒரு முழுநீள திரைப்படம் ஒன்று ஈழத்தில் தயாராகிருக்குது. அதற்குரிய தொடக்க நிகழ்வு வந்து இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் பலம்பூர் ஹோட்டலில் இடம்பெற இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திரைப்பிரபலங்களான கவிப்பேரரசு வைரமுத்து, ரஞ்சித், எஸ்ஜே சூர்யான்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் வரைக்கணும். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ போகுது. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். தற்பொழுது எல்லாருமே வெளியில் வரப்போகிறாங்க. அவங்கள பார்ப்பதற்காக தான் போய் கொண்டிருக்காங்க. அதில் முன்னுக்கு வர்ற எங்களுடைய வைரமுத்து அவர்கள் வந்து அந்த காட்சியை பார்க்கலாம். பாருங்கள், எல்லாரையுமே கௌரவிப்பதற்காக தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன யாழ்ப்பாணம் நிறைய பற்றி என்ன சொல்லுவார்? யாழ்ப்பாணம் என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார். மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார். அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஒரு அனுபவம் மிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது. அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன். மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம், வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்கள். அவரை வரவேற்கிற அந்த காட்சியை பார்க்குறீங்க. மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய இந்திய பிரபலங்கள் இந்த இடத்துல வர போகிறாங்க. உண்மையாகவே இவரை நேரில் சந்தித்து கதைச்சது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதோட எங்களுடைய ஐபிசி நிறுவனர் பாஸ்கரன் அவர்கள் அவர் அழைத்து கொண்டு போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. அந்த காட்சி சிறப்பான. உங்கள் கனவு நனவாகிவிட்டது. இன்னொரு கனவும் நனவாகும். கலைக்கனவும் நனவாகும். வாழ்த்துக்கள். யாழ்ப்பாண நகருக்கு எங்களுக்கு இது எத்தனை தரம்? அதை பற்றி நீங்கள் உளமாற சொல்கிறீங்க? இரண்டாம் தரம் வருகிறேன். முதல் முறை வருகிற போது நிறைய வலிகளோடு வந்தேன். எல்லா இடங்களையும் பார்த்தேன். தமிழர்களை சந்தித்தேன். முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன். முல்லைத்தீவை பார்த்தேன். அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன். இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பாட்டு ஏதாவது எழுதுறீங்க? இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. நான் இனிமேல் தகவல் வேற போகிறது. தகவல் வந்தால் எழுதலாம். ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா? விடை கொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது. அது என்னால் உணர முடிகிறது. என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன. அதை சொல்ல முடியாது. அதை உணரத்தான் முடியும். அதை சொற்களில், பாடல்களில், வசனங்களில், கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அப்போ எதிர்காலத்தில் மணித்திரன் சாரோட நீங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அந்த மணித்திரன் சாரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் இன்னும் மறக்காது. ஏஆர் ரஹ்மான் சாரோட அவ்வளவு வேறு விஷயம். அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது. எங்களுக்கு எதிர்காலங்கள் அதை எதிர்பார்க்கலாம் தான். மறக்காது. வாழ்த்துக்கள். பார்க்கலாம்.